மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி பேரத்திற்காக மட்டுமே தாவேகாவை காங்கிரஸ் பயன்படுத்துவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து தாவேகாவை புகழ்ந்து பேசுவதன் பின்னணி குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த தொகுதி பேரத்திற்காக மட்டுமே காங்கிரஸ் தாவேகாவை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கூட திமுக நிர்வாகிகள் பேசியதற்கு காங்கிரசின் சில தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்த அந்த சம்பவங்களையும் நாம் அண்மை காலமாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவர்களுக்கு கை கொடுக்குமா? ஒருவேளை பலிக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்துல காங்கிரஸ் தாவேகா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது கூட்டணி பிரிவுக்கு பிறகு கடந்த 2017 முதல் தொடர்ச்சியாக காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணி அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திமுக காங்கிரஸ் உடனான ஒவ்வொரு தேர்தலும் கடைசியாக நடந்தது 3 தேர்தல்கள் பார்த்தோம் என்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என அனைத்து பேச்சுவார்த்தையுமே காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை எளிதாக முடிந்துவிடவில்லை என்பதுதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மற்ற கட்சிகள், அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்குநாடு மக்கள் கட்சி என அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை எளிதாக முடிவடைந்தாலும் கூட காங்கிரஸ் உடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக அதிக நாட்கள் நீடித்து வரும். ஒவ்வொரு காங்கிரஸ் தமிழ்நாட்டு மாநில காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை துவங்கினாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை டெல்லியில் இருந்து காங்கிரசுடைய தலைமை பேசி முடிவுக்கு கொண்டு வர என்பதுதான் ஒவ்வொரு தேர்தலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த தேர்தலும் விதிவிலக்காக இல்லை. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது பெரும் குற்றச்சாட்டை சொல்லி வருவது வழக்கம். எனவே காங்கிரஸ் கட்சியை ஒரு கட்டமைப்புகள் கொண்டு வருவது என்பது எளிதான விஷயம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் அதாவது ஒவ்வொரு தலைமை, அதாவது மாநில தலைமை இருந்தால் அந்த மாநில தலைமைக்கு எதிராக மீண்டும் ஒரு அணி, அதாவது ஒட்டுமொத்தமாக எதிராக ஒரு அணி தொடர்ச்சியாக டெல்லியில் சென்று புகார் அளிப்பதும் என இது தொடர்பாக காங்கிரஸ் உடையான இந்த தொடர் மோதல்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது திமுக பக்கம் அந்த மோதல் வருவதற்கு முக்கியமான காரணம் ஒரு சில திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களுடையான அந்த மோதல். அவர்கள் கருத்து சொல்லும் பொழுது திமுகவை நோக்கிதான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10 பாண்டி உட்பட 10 எம்பிக்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் 2 எம்பிக்கள் தொடர்ச்சியாக ஜோதிமணியாக இருக்கட்டும், அதே போல விருதுநகர் எம்பியாக இருக்கட்டும், இருவரும் தான் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு கூறி வந்தார்கள். அது மெல்ல 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 காங்கிரஸ் திமுகவுடனான போராக மாறி இருந்தது. குறிப்பாக திமுக மாவட்ட செயலாளர் ஒன்று சொல்வதற்கு அதற்கு இன்னொரு விருதுநகர் எம்பி கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்ததும் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மட்டுமல்ல, இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் காங்கிரஸ் தற்போது இடம், அதாவது வருகின்ற தேர்தலுக்காக கூடுதல் இடம் கேட்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களை பெற்ற காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போது கூடுதலாக 40 தொகுதியில் நாங்கள் கேட்போம் என்று முதற்கட்டமாக காங்கிரசினுடைய கமிட்டி கூட்டத்தில் சொல்லப்பட்ட நிலையில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியாக வேண்டும் என்றார்கள். தற்போது 35 என்றும் சொன்னார்கள். தற்போது அவர்கள் சார்பிலே ஒரு செய்தியை கசிவிடுவது என்னவென்றால் 32 தொகுதிகள் எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது கூட செய்திகள் காங்கிரஸ் சார்பில் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக அந்த தகவல்களை கசிவிடுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது 32 இடங்கள் நாங்கள் கூடுதலாக பெறப்போகிறோம் என்பது கூட அவர்கள் தரப்பில் வந்த செய்தியாக இருக்கிறது. ஆனால் இது குறித்து திமுகவோ, திமுக தலைமையோ, கூட்டணியை தலைமையாகிற திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோ வாய் திறக்கவில்லை. காரணம் என்னவென்றால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பது முக்கியத்துவம் அந்த விஷயமாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக உடனான இந்த வருகின்ற தேர்தல் கூட்டணி என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2 கட்சிகளும் தான் சேர்ந்து பயணிக்கப் போகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் காங்கிரசினுடைய சில தலைவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி வைக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது இடபேரம். அதாவது வருகின்ற தேர்தலில் நாங்கள் வலிமையான கட்சி, எங்களுக்கு கூடுதலாக இடம் வேண்டும், தேசிய அளவில் நாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி, எனவே மற்ற மாநில கட்சிகளை போல் நாங்கள் பார்க்கக்கூடாது, எங்களுக்கு கூடுதலாக இடம் வேண்டும் என்பதை நேரடியாக கேட்காமல்
பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அந்த தொகுதி பரத்தை காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் கையாள்வது வழக்கமாக இருக்கிறது. அது அடிப்படையில் தான் இந்த முறையும் விதிவிலக்கு இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலும் இது விதிவிலக்காக இல்லாமல் இந்த முறையும் அவர்கள் கூடுதலாக இடம் கேட்பதற்கு தற்போது பல்வேறு தலைவர்கள் ஆங்காங்கே திமுகவை நோக்கி கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் திமுக தலைமையோ காங்கிரஸ் தலைமையோ இன்னும் நெருக்கமாக ஒரு சுமூக உறவில் தான் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வருகின்ற தேர்தலிலும் இடம் என்பதாக இரண்டு கட்சிகளும் சேர்ந்துதான் பயணிக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளை கூட இழப்பதற்கு தயாராக இல்லை என்றால் ஒரு கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டாலும் கூட திமுக கூட்டணி உடைந்தது என்ற ஒரு மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாக அது மாறும். எனவே அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு திமுக தயாராக இல்லை என்ற போதும் காங்கிரஸை ஒருபோதும் திமுக விடுவதில்லை. காங்கிரஸ் திமுகவை விட்டால் இவ்வளவு பெரிய வெற்றி என்பது பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் இந்திய அளவில் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியில் 18 எம்எல்ஏக்களும் 9+1 என்ற அடிப்படையில் எம்பிக்களும் இருக்கின்ற மாநிலங்கள் வேற எந்த மாநிலமே இல்லை, தமிழ்நாடு தான். இந்த அளவுக்கு கூடுதலாக இடம் கொடுப்பதற்கான திமுகவை அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது காங்கிரஸ் தன்னுடைய பேரத்தை திமுக மோதலோடு சுருக்கிவிடாமல், அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் அவர்கள் திமுக மோதல் என்ற அடிப்படையிலே சுருக்கிவிடாமல் இதை தாவேகா என்ற ஒரு கட்சியின் மூலமாக பயன்படுத்த பார்க்கிறார்கள். இதே பேரத்தை தாவேகா வெளிப்படையாகவே மேடையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அழைத்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளிப்படையாகவே தனது முதல் மாநாட்டிலே விஜய் அழைத்தார். அந்த அழைப்பின் போது நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுகிறோம் என்றெல்லாம் வெளிப்படையாகவே அழைத்த போதும் விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக மறுத்தது. திமுகவுடனான இந்த கொள்கை கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று தன்னுடைய பேட்டியின் வாயிலாகவே திருமாவளவன் இது குறித்து வெளிப்படையாகவே பேசினார். விஜயை நாங்கள் நம்பி அந்த கூட்டணிக்கோ அல்ல அவருடைய கட்சிக்கோ நாங்கள் கூட்டணிக்காக செல்ல மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார். ஆனால் விஜய் ஒருபோதும் காங்கிரஸ் எங்களுடன் வர வேண்டும் என்றும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி தாவேகாவை தங்களுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தி வருகின்ற தேர்தலுக்கு திமுகவிடம் அதிக இடங்கள் கேட்டுப் பெறுவது ஒரே ஒரு நோக்கமாக கருதி தாவேகாவிற்கு நாங்கள் செல்லப் போகிறோம் என்று அவர்கள் மூலமாகவே சில செய்திகளை தட்டிவிட்டார்கள். அதாவது காங்கிரஸ் தாவேகாவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும், காங்கிரஸ் தாவேகாவுடன் இந்த தேர்தலில் பயணிக்கப் போகிறது என்றும், காங்கிரஸ் தாவேகாவுடன் பயணிக்கும் பட்சத்தில் கேரளா மாநிலத்தில் நாங்கள் எளிதாக வெற்றி பெறுவோம், அதே போல இந்திய அளவிலும் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் காங்கிரஸ் நம்பப்படுவதாக காங்கிரஸ் தரப்பில் இந்த செய்தியை தசைவிட்டார்கள். இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது காங்கிரசினுடைய தலைமை இது குறித்து வாய் திறக்காமல் இருந்தது. அதாவது இப்படி தொடர்ச்சியாக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ அல்லது இப்படி பேசாதீர்கள் என்று கண்டிக்கவோ காங்கிரஸ் தலைமை செய்யவில்லை என்பது இந்த பிரச்சனையை மேலும் ஊதி பெருசாக்கி அதை இன்னும் உறுதிப்படுத்துவதாகவே இருந்தது. அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் தொடர்ச்சியாக தாவேகாவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்றாலும் கூட, தாவேகா அதற்கு தயாராக இல்லை என்றாலும் கூட தொடர்ச்சியாக தாவேகாவை காட்டி தங்களுடைய இடபெறத்தை அதிகமாக காங்கிரஸ் கொண்டு வந்தது. 2026 நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணி போக இருக்கிறோம் என்று அவர்கள் சார்பிலே ஒரு தகவல் கசியை விட்டு தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் பக்கம் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் பயணித்த அனைத்து கட்சிகளுமே வரும் தேர்தலில் பயணிக்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல காங்கிரஸ் வருகின்ற தேர்தலில் திமுக தான் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இடபெறும் என்பது திமுக கூட்டணி தலைவர்கள் இன்று அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் இன்றைய தினமே அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னாகவே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்ட நிலையில் அந்த குழுவுடன் பேச்சுவார்த்தை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் இந்த பேச்சுவார்த்தை IUMலை தான் எப்போதும் திமுக அழைத்து தங்களுடைய இடங்களை கொடுப்பார்கள். கடந்த தேர்தலில் 3 இடங்கள் IUMலுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் IUMலுக்கு பிறகாக காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தையானது அடுத்த வாரத்தில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது பிரச்சனைகளுக்கு முழு முற்றுப்புள்ளி வைத்தால் போல தாவேகா காங்கிரஸ் உடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது முழுக்க காங்கிரசினால் உருவாக்கப்பட்டதும், அதே போல திமுக கூட்டணியை எதிர்த்து அரசியல் செய்யப்பட்டவர்களும் திமுக கூட்டணி உடைந்து விட்டது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பதால் இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
முழு விவரங்களுக்கு நன்றி பார்க்கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.